ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பூசணிக்காயில் ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். இதுக்கு அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய் அப்படின்னு விதவிதமாக பேர் இருக்குது. நான் பூசணிக்காயை நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெங்காயம், தேங்காய், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூசணிக்காய் பொரியல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. இந்த காய் இதில் விட்டமின் ஏ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போடுங்க. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து கருவேப்பிலையை உருவி போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலையை உருவி போடுங்க. உருவி போட்டுட்டு அதையும் வதக்கிடுங்க. வதக்கிட்டு பச்சை மிளகா, 2 வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நல்ல வாசனை வரும். அதுதான் இது வதங்கினதுக்கான நல்ல பக்குவம். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், இப்போ பரங்கிக்காய், அரசாணிக்காய், பூசணிக்காய், இந்த பூசணிக்காயை எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குங்கிறாங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இப்போ நம்ம பூசணிக்காயை வதக்கி விட்டுட்டு உப்பு போடலாம். கொஞ்சமாக உப்பு போடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு கைக்குழி அளவு தண்ணி தெளித்து கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா பூசணிக்காயிலையும் தண்ணி இருக்கும். அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். வச்சு மூடி வச்சுருங்க. இது இதில் கலோரியே இல்லைங்கிறாங்க. இது குழந்தைங்களுக்கும் இது தாராளமாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதில் ஏகப்பட்ட விட்டமின்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நல்லா கிண்டிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இடையில எடுத்து மூடி வச்சுருங்க. மறுபடியும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. எல்லாம் வெந்து நல்லா பக்குவமாக இருக்குது. பாருங்கள், பூசணிக்காய் கரையாமல் ஒரு மாதிரி குலையாமல் நல்ல பக்குவத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் தேங்காயை போடுங்க. தேங்காயை போட்டு வதக்கி விட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் இந்த பொரியல் செஞ்சிடலாம். இப்போ இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.